வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியேறும் எடப்பாடி பழனிசாமி. வெளியாகக்கூடிய முக்கியமான தகவல், ஏற்கனவே அதிமுகவில் 11 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபெறக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல் 6 தொகுதிகளில் 5வது கைப்பற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த 5 தொகுதிகளுமே அதிமுகவின் வேட்பாளர்கள் வெற்றியடைந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்கள்தான். இந்த 5 தொகுதிகளையும் எடப்பாடி வெற்றியடையவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மரியாதை அதிகமாக நாங்கள் வைத்திருந்தோம். இதனால் தான் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை புறக்கணித்து உங்களது பின்னால் நின்றோம். தற்பொழுது அவர்கள் எல்லோரும் வெற்றியடைந்து சட்டசபைக்கு சென்று விட்டார்கள். சபாநாயகராக வந்துவிட்டார்கள். அமைச்சராக செங்கோட்டையன் வந்துவிட்டார். ஆனால் இன்றைக்கு நாம் 3வது இடத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உங்களது பேச்சை நாங்கள் கேட்டதுதான். இனியும் அது நடக்காது. 5 ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை வருகின்ற இடைத்தேர்தலில் அதிமுக பெறவில்லை என்றால் தானாக முன்வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்ற தகவலையும் தற்பொழுது தொண்டர்கள், நிர்வாகிகள் கடுமையான கோபத்துடன் பேசியுள்ளனர். 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி நடைபெற்றுள்ளது என்றால் அதற்கு என்ன காரணம், யாருடைய தோல்விற்கு என்ன காரணம், அதிமுகவின் நிலைமை எப்படி இருந்தது என்பதை எல்லாம் இனி நாங்கள் களத்தில் இறங்கியே தேர்தலை சந்திக்க போகிறோம். நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடிப்படை உறுப்பினர்களும் கள ஆய்வுகளை மேற்கொள்ளப் போகிறோம். எடப்பாடியின் மீது தவறு இருந்தால் அவர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்து அவர் வெளியேற வேண்டும். இல்லை என்றால் அவர் மாவட்ட செயலாளர் பதவியில் தொடரலாம். இந்த 2ற்கு ஏதாவது ஒன்றில் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். பொதுச் செயலாளர் பதவியில் யாரை அமர வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தலையிட இனி வேண்டாம். அவருக்கான வாய்ப்பு இந்த 6 சட்டமன்ற இடைத்தேர்தல் தான். அதில் 5ஐ கைப்பற்றவில்லை என்றால் நிச்சயம் தமிழக மக்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் முழுவதுமாக எடப்பாடியை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.